அட பாவில எனக்கு வர்றவங்கலாம் இப்படியாடா ஒரு ஏஸில் 2 ஏஸில் 4 ஏஸு மொத்தம் சிஎஸில். இப்போ ஃபஸ்ட் ஏஸை தான் பார்க்குறீங்க. பாருங்கள், ஒரு டவுனு 2 டவுன் ஆகும். வர்றவங்க போகிறவங்களாம் சிஎஸ் வாங்கிட்டது இந்த மேட்ச்லாம் 4 ரவுண்டு ஏஸு தான் மொத்தம். ஆனால் வெவ்வேறு மேட்ச் 2 ரவுண்டு வெவ்வேறு. ஆனால் அந்த மேட்ச்சில் நாங்கள் தான் தோற்றுருவோம். நம்ம என்னைக்கு வச்சோம் குட்டாமல் இருக்க அடி தான் 1 அப்படி இந்த ஃபஸ்ட் ஏஸை முடிச்சாச்சு. வேணால் பார்த்துக்கோங்க. நம்மள சிஎஸ் ரேங்கடு அடுத்த ஏஸு சிஎஸில் அந்த ஃபஸ்ட் ரவுண்டு பார்த்தீங்களா, இதுதான் அது. இது 1 இப்போ வர்றவன் 2 ரைட். இந்த காலை வேணால் போட்டுறானுங்க, கடுப்பாகுது. அடுத்து 3 அடுத்து கடைசி வர்றவன் தான் 4 ஏஸு. இது ஒரு ஏஸு. அடுத்து இந்த ஒரு மேட்ச் சோலார் மேப்பில் வெயிட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், இது M590 ஏஸு. வெயிட் கரோ 1 சரி ரைட்டு. இந்த டிமிட்டியை வேறு போட்டுறானுங்க 2 மறுபடியும் நாக் பண்ணேன். மறுபடியும் இவனை வேறு நாக் பண்ணேன். ஒரு கில் எடுத்தாச்சு. அழுத்து பிடிச்சிட வேண்டியதான்னு சொல்லிட்டு அழுத்து பிடிச்சி இன்னொரு கில்லையும் செக்யூர் பண்ணிடுவேன். வெயிட் பண்ணுங்கள், இதுக்கப்புறம் தான் சம்பவம் இருக்குது. இதுக்கப்புறம் இன்னொரு வேறு ஐஸ் இருக்குது. இந்த 3ஆவது டவுனாக ரிவைவ் பண்ண சொன்னாங்க. ரிவைவ் பண்ணாமல் போயிட்டு நான் பாட்டு ஐஸ் அடிக்கணுன்ற மும்பரத்தில் இப்போ வரோம் பாருங்கள். இவனுக்கு ஒரு ஹெட் ஷாட் விழும். வாங்க, இந்த முடிஞ்சு இது ஒரு ஐஸு. இப்போ நெக்ஸ்ட் ரவுண்டு ஏகேல இது ஒரு ஏஸ் விழும். வெயிட் பண்ணி பாருங்கள். இது ஒரு 1ஆவது டவுனு. அடுத்து வர்றவன் 2nd டவுனு. அடுத்து வர்றவன் 3rd டவுன் ஆவான். வெயிட் பண்ணி பாருங்கள். என்ன ஸ்டக் ஆகிடுச்சு அப்படின்னு நினைக்காதீங்க, வரும். அடுத்து மேலே ஒருத்தன் ஏறி வருவானா, அவனுக்கு ஒரு டவுனு. அடுத்த டவுனு பண்ணும்போது இங்கே ஒருத்தனை போயிட்டுருப்பானா, இவனுக்கு ஒரு ஐஸ் முடிஞ்சு. இங்கே ஒரு ஐஸ்.